நிகழ்ச்சி தற்போது ஒரு முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நடிகரும் தற்போது தாவேக தலைவராக இருக்கும் விஜய் தன்னுடைய பிரச்சார பணியை முற்றிலுமாக மாற்றிருக்கிறார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு கரூர் பெருந்துயரத்தை அடுத்து அவர் தற்போது தன்னுடைய நிர்வாகிகளுக்கு பல கட்டளைகளை பிறப்பித்துள்ளார். அந்த கட்டளையிலே மிக முக்கியமானதாக, இனி பொதுக்கூட்டங்கள் மட்டும்தான் பேச போகிறேன், ரோட் ஷோ என்று வாகனத்தை மெதுவாக செலுத்திக் கொண்டு செல்கின்ற பாணி இனிமேல் கிடையாது. இனி ரோட் ஷோ மட்டும்தான், பொதுக்கூட்டங்கள் மட்டும்தான், அதுவும் பெரிய பெரிய மைதானங்களில் மட்டும்தான் பொதுக்கூட்டங்களை நடத்துவது என விஜய் முடிவு செய்து அதை தன்னுடைய நிர்வாகிகளுக்கு தெரிவித்திருக்கிறார். அது போன்று தற்போது துவண்டு போயிருக்கும் தன்னுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் வாட்ஸ்அப் மூலமாக ஒவ்வொரு முக்கிய நிர்வாகியும் அழைத்து பேசியிருக்கிறார் விஜய். நேற்று பிற்பகலிலிருந்து தொடர்ந்து தற்போதும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முக்கிய நிர்வாகிகளையும் அழைத்து நம்பிக்கையுடன் இருங்கள், புது வேகத்துடன் நாம் செயல்பட போகிறோம், நம்முடைய எதிர்காலம் நம்முடைய காலம்தான் என்ற வகையிலே அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, விஜய் இந்த மாத கடைசியிலே தன்னுடைய பிரச்சாரத்தை மீண்டும் தொடங்க இருக்கிறாராம். பிரச்சாரத்தின் பொழுது மேலும் அதிரடியாக பல குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கு தாம் திட்டமிட்டு வருவதாகவும் அவர் தன்னுடைய நிர்வாகிகளிடம் பேசிய போது அந்த வாட்ஸ்அப் காலில் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பொதுக்கூட்டங்களே இனி ரோட் ஷோ கிடையாது என்பதால் ஒரு புது வாகனத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவுரையும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்றால் இந்த பேருந்து, இந்த கேரவன் என்பது பல சொகுசு வசதிகளை கொண்ட மிகப்பெரிய வாகனமாக இருப்பதால் பொதுக்கூட்ட மேடையில் செல்லவில்லை. எனவே தற்போது நாம் பார்க்கின்ற காட்சியிலே அருகில் அந்த பேருந்துக்கு அருகில் உள்ள வேன், இந்த வேனை தான் அவர் பரந்தூர் செல்லும் போது பயன்படுத்தியிருந்தார். இந்த வேனையே இனிமேல் பயன்படுத்துவது என்றால் இது சிறியதாகவும் அனைத்து இடங்களுக்கும் எளிதில் செல்லக்கூடிய வகையிலும் இருப்பதாலும் அந்த வேனின் மேல் நின்றால் கீழே இருப்பவர்களுக்கு பார்க்கும் வகையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த பேருந்தில் நின்றால் பல அருகில் இருப்பவர்களும் அவரை காண முடியவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த கரூரில் நடந்த விபத்துக்கு இந்த பேருந்து சென்றது ஒரு மிக முக்கிய காரணமாக பலரும் குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே இனி இந்த வேனை பயன்படுத்துவது என்ற முடிவையும் செய்திருக்கிறாராம் விஜய். எனவே வேன் மூலமாக தான் இனி விஜயின் புதிய பிரச்சார பாணியிலே மிக முக்கியமாக இந்த வேன் தான் பங்கு வகிக்கப் போகிறது. அதே போன்று நீங்கள் பார்த்துக்கொண்டால் இந்த ரோட் ஷோ என்பதை இனிமேல் கிடையாது என்றும், சனிக்கிழமைகளில் மட்டும் என்பதையும் சற்று மாற்றி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என 3 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை பயன்படுத்த செய்ய போகிறார் அவர். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடத்திலே பிரச்சாரம் என்ற வகையிலே தனது பாணியை மாற்ற இருக்கிறார் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அனைவருக்கும் நம்பிக்கையூட்டும் வகையிலே துவண்டு போகாதீர்கள், மீண்டும் நம்பிக்கையுடன் இருங்கள், மீண்டும் புதிய வேகத்துடன் தாவேகா களமிறங்க போகிறது என்ற வகையிலே ஒவ்வொரு நிர்வாகிக்கும், முக்கிய நிர்வாகிகளுக்கு விஜயே வாட்ஸ்அப் காலிலே பேசி வருகிறார் என்ற தகவலும் உறுதி செய்யப்பட்ட தகவல். இதில் ஒரு மாவட்ட செயலாளர் நம்மிடம் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டார். அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த தகவலை தற்போது நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய ஜனநாயகன் ஆடியோ தன்னுடைய கடைசி படம் என அவர் அறிவித்திருக்கிறோம். ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச், இசை வெளியீட்டு விழா மலேசியாவிலே டிசம்பர் 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. 9ஆம் தேதி ஜனநாயகன், ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் வெளியாக இருக்கிறது. எனவே இந்த ஆடியோ லான்ச்சுக்கு தாவேகா நிர்வாகிகள், தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் அனைவரையும் அழைத்து செல்வதற்கு விஜய் திட்டமிட்டிருக்கிறாராம். எனவே ஒவ்வொருவரிடமும் பேசி இதற்கான அழைப்புகள் வரும், அப்பொழுது மலேசியாவிலே நாம் சந்திப்போம், மலேசியாவிலே இந்த விழாவை சிறப்பாக நடத்துவோம் என்று அவர் கூறியிருக்கிறார். எனவே ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்காக தற்போது அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். கரூர் பெருந்துயரம் குறித்து பெரிய அளவு அலட்டிக் கொள்ளாத விஜய் தற்பொழுது தன்னுடைய அடுத்த கட்ட பிரச்சாரம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது குறித்து தன்னுடைய திங்க் டேங்குடன் பேசிக் கொண்டிருக்கிறாராம். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இவர் கொடுத்த ஆலோசனையின் பேரிலே டெல்லி சென்றிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அங்கு சில முக்கியஸ்தர்களை, யாரை சந்திக்கிறார் என்ற தகவல் இன்னும் உறுதியாக தெரியவில்லை, ஆனால் சில முக்கியஸ்தர்களை சந்தித்து விரைவில் சென்னை திரும்புவார் என்றும், அதன் பின் தன்னுடைய பிரச்சார பாணிகள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக விஜயின் 7 கட்டளைகள் என்ற பெயரில் 7 உத்தரவுகளை விஜய் குறிப்பிட்டு ஒரு அறிக்கை வெளியிட இருக்கிறார் என்ற தகவலும் நம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை ஒரு விஜய் கட்சியினுடைய தாவேகாவின் மாவட்ட செயலாளர் ஒருவர் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். பெயர் சொல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டதால் பெயர் வெளியிட விரும்பவில்லை. ஆனால் இந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள். இன்னும் ஓரிரு தினங்களில் விஜயிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். நேர்